நாளினுடைய மாலை திருவிழா இதுவரை வந்திருக்காத ஒரு வாகம். காமதேனு யார் என்று கேட்டால் கோயிலுக்குள்ள எழுதப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான வாசம். அலங்காரன் நல்லூரன் என்கின்ற முருகா என்கிற நாமம் பல பேருடைய வாயில் இந்த நாட்கள் எல்லாம் உச்சரிக்கப்பட தொடங்கி இருக்கிறது. நல்லூரானுடைய சன்னதியை பார்க்குறீங்கள், சப்பரத்தினுடைய கட்டுமானம் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி இந்த நாட்கள் நகர்ந்து என்று தெரியாது, வேகமாக எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாளினுடைய மாலை திருவிழா இன்றைய நாளில் எப்படி இருக்க போகுது? வித்தியாசமான ஒரு வாகனம், இதுவரை வந்திருக்காத ஒரு வாகனம். இன்றைய நாளில் முருகப்பெருமான் எழுந்தருளுகிறார். வள்ளி தேவானை தனியாக அவர்கள் வரக்கூடிய அந்த விஷயம் நல்லூர் கோயிலுக்குள்ள எழுதப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான வாசகம். கோவிலுடைய வாசலில் அலங்காரா நல்லூரா என்று சொல்லி எழுதப்படுகிற அந்த விஷயம் எல்லா இடத்துலையுமே அரோகரா தான் அதிகமாக சொல்லப்படும். ஆனால் நல்லூரை பொறுத்தவரையில் அலங்காரா நல்லூரா என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். அதை விட உள்ளுக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகம். இதனுடைய தத்துவத்தை தொடர்பில் இன்றைய நாளிலும் நாங்கள் அதை தேடி அறியக்கூடிய அந்த முக்கியமான விஷயத்தோடு செந்தமிழ் சொல்றவில் அலி சென்றிருக்கிறார். அதே மாதிரி தான் பிரசன்னா குருக்கள். இந்த இரண்டு பக்கமுமே ஒவ்வொரு நாளிலும் நிறைய பேர் கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒரு பக்கம் கந்தர் அனுபூதி தமிழனுடைய செழுமையோடு வருகிறது, மறுபக்கமாக திருப்புகள் வருகிறது என்பது சிறப்பான விஷயம். இந்த மாலை பொழுதுல கோவில் வீதி இருக்கக்கூடிய அந்த சிறப்பை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நாளுடைய திருவிழா சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்படி கண்டு பாருங்கள். பூசைகள் எல்லாமே ஆரம்பமாகி சுவாமி உள்வீதி வலத்துக்கு வருகிற அந்த வேளையிலே முக்கியமான காட்சிகள் எல்லாவற்றையும் சேர்த்து பதிவு செய்கிறேன். காணொலி தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே சொல்லி வைங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இதுவரை வராத ஒரு புதிய வாகனத்தில் இன்றைய நாளில் நல்லூர் முருகப்பெருமான் எழுந்து வருகிற அதே வேளையில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இந்த நாளுக்கு வெள்ளை நிறம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிறம் கொடுக்கப்பட்டால் சிவாச்சாரியார்கள் சுவாமியினுடைய சாத்துப்படி கூட இப்படியான எல்லா விஷயங்களும் இதை குறிக்கும். வெள்ளை என்பது ஒரு தூய்மையினுடைய அடையாளம், உள தூய்மையை மிக தெளிவாக குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, இது நிறம் என்பதற்கு அப்பால் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான விஷயங்களையும் இந்த திருவிழா நாட்களில் நாங்கள் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய கூடிய கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் அகற்றி நல்ல குணங்களை கொண்டு வரணும் என்கிற ஒரு தார்மீக தத்துவத்தையும் இந்த வெள்ளை நிறம் குறிக்கிறது. சுவாமி வரக்கூடிய அந்த வாகனம் என்றது எல்லாருமே காராம் பசுன்னு சொல்லி நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்வோம். காமதேனு வாகனம். காமதேனு என்ன செய்யும்னு சொன்னால் கேட்டது எல்லாவற்றையும் கொடுக்கும். ஆகவே இந்த மகோற்சவ கால பகுதியில் நல்லூர் கந்த பெருமான்கிட்ட வேண்டுவதை எல்லோருமே வேண்ட வேண்டும். நல்ல விதமான விஷயங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் இவையெல்லாம் அந்த கந்த பெருமான் தருவார் என்ற நம்பிக்கையோடு நிறைய பேர் வழிபாட்டுக்கு வருகிறார்கள். ஆகவே நல்ல விதமான வேண்டுதல்கள் நம்ம எல்லாரையும் சேர்த்து வாழ வைக்கிற அந்த அற்புதமான வேட்பெருமானிடத்திலே வேண்டுதல்களாக எல்லோருமே முன்வைப்போம். தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த வழிபாடுகளை நீங்கள் பாருங்கள். இந்த காமதேனுவுக்கும் நிறைய கற்பிதங்கள் இருக்கிறது. நாங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுடைய சமயத்தில் கற்றிருக்கிறோம். பல பேர் மறந்திருப்போம், அல்லது இன்னும் சில பேர் இன்னுமே ஞாபகம் வைத்திருப்போம். இதுக்கு கூட ஆத்மார்த்தமான தத்துவ கருத்துக்கள் நிறையவே இருக்கிறது. சுவாமிகள் ஏன் வாகனங்களாக ஒவ்வொரு விலங்குகளையும் அல்லது ஒவ்வொரு விஷயங்களையும் ஆக்கினார்கள் என்பதற்கும், அதை தாண்டி அதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் நிறைய உதாரணங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் தாண்டி உள்வீதி வலத்துக்காக கந்த பெருமான் தனியாகவும் தேவியர்வரன் தனியாகவும் சொல்கிறார்கள். ஏராளமான கூட்டம் ஒன்று கந்தனுக்காக இந்த வேளையிலே வெளியே காத்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்றபடி அதிக கூட்டம். இந்த திருவிழா நாட்களில் கோவில் வீதிகளை சுற்றியிருக்கக்கூடிய மண்டபங்கள்லையும் மடங்கள்லையும் நிறைய கலை நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். அவர்கள் தங்கள் கலைகளை வெளிப்படுத்துவதற்கும் ஆற்றுப்படுத்துவதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக இவை எல்லாம் இருக்கும். இதை தாண்டி வேறுபட்ட தேசங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த பண்பாட்டை பின்பற்றி நல்லூரானுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு வேட்டி கட்டி இந்த பண்பாட்டிகளை பின்பற்றி வருகிறார்கள். இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக எவ்வளவு ஏராளமான ஒரு கூட்டம் இப்போதே சாமி உள்வீதியில் விளம்பர ஆரம்பித்திடக்கூடிய வேளையில் வெளியே காத்து இங்கிருந்து மாத்திரமல்ல வேறு பகுதிகள், குறிப்பாக தென்னிலங்கையிலிருந்து வேறு மொழி பேசக்கூடியவர்களும் கந்தனை தேடி வருகிறார்கள். உள்ளே வலம் வந்திருக்கக்கூடிய கந்த பெருமான் எப்படி காட்சி என்று பாருங்க. அங்கே இருந்து உள்வீதி வலத்தை முடித்துக்கொண்டு யாகம் நோக்கி எழுந்தருளுகிறார்.
வெள்ளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த நிறத்திலான ஆடைகளுடன் சிவாச்சாரியர்கள் முன்னே வர தவில்நாதசுர இசை அதுக்கு பின்னாக வரும். பின்னே தொடர்ந்து குழல் இசை வர கந்த பெருமான் காமதேனு வாகனத்திலே எழுந்தருளி வெளிவீதிக்கு வருவார். இப்போது அழகுக்கே அழகு கொடுக்கிற அலங்கார கந்தன் இன்றைய நாளில் இந்த காமதேனு வாகனத்தில் இப்போது வாயிலை தாண்டி வெளிவீதி பிரதர்சனம் செய்கிறார். ஒவ்வொன்றுக்குமே நிறைய தத்துவங்கள் ஆத்மார்த்தங்கள் சொல்லப்படுகிறது. நாங்கள்லாம் கனப்பேர் கோயிலுக்கு போய் கும்பிடுவோம் என விஷயங்களை செய்வோம். அதனுடைய அர்த்தங்கள் பல பேர் புரியாமல் இருக்கும். எவ்வளவு கூட்டம் ஒன்று இந்த நேரத்தில் காத்திருக்கிறது. ஒவ்வொரு வழிபாட்டையும் நாங்கள் அதனுடைய அர்த்தம் தெரிந்து அதனுடைய பலன் தெரிந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்தல்தான் சிறப்பானது. அதுதான் செய்ய தகுந்த ஒரு வேலையாகும். எல்லாவற்றிலும் லயித்து போகாத மனம் இந்த விஷயத்தில் மாத்திரம் லயித்து போவது எப்படி? தமிழும் இசையும் கம்பீரமாக சேர்ந்து வருகிற கந்தர் அனுபூதிக்காக பிரசன்னா குருக்கள் இந்த புறத்தில் வருகிறார். அந்த கோபுரத்தை நோக்கி இந்த வீதியை நோக்கி முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்து வருகிறார்கள். பொருள் பேசிய குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருதானவன் நாதகனே அமரும் பதிகே அகம்மா மாமெனும் இப்பிரமம் கடன் மெய்ப்பொருள் பேசியவர் குமரன் கிரிராஜகுமாரி மகன் ராஜகுமாரி மகன் கிரிராஜமலை மகளான பார்வதி தேவியின் மைந்தனே கந்தனே வேலவனே மலை மகளான பார்வதி தேவியின் மைந்தனே
சமரம் பொருதானவனாகதனே ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற கஜமுகாசுரன் சிம்ஹாசுரன் சூரபத்மன் என்னும் அசுரர்களை அரக்கர்களை சமர் செய்து வென்றவனே பாதுகோபனை சமர் செய்து வென்றவனே நாகதனே சமரம் பொருதானவ நாகதனே அமரும் பரிசே சிவபெருமானுக்கு தந்தைக்கு உபதேசம் செய்த தலைவனே பிரம்மனுடைய கர்ப்பத்தை அடக்கி பிரம்மாவுக்கு பிரணவோபவேதம் செய்தவனே கந்தனே கந்த கடம்பனே நல்லூர் பெருமானே மெய்ப்பொருள் பேதியவா மெய்ப்பொருள் பேதியவா நல்லை கந்த பெருமானே மெய்ப்பொருள் பேதியவா தந்தைக்கு உபதேசம் செய்த தலைவனே நல்லை கந்த பெருமானே மெய்ப்பொருள் பேசியவா வாதி பேசியவா சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய என்று மெய்ப்பொருள் பேரியவா நல்லூர் சொந்த பெருமானே மெய்ப்பொருள் பேரிய சொந்த பெருமானே கிரிராஜ ராஜகுமாரி மகளே சொந்த பெருமானே சமரம் புருஷானவனாதரனே அரக்கர்களை சமர் செய்து வென்ற கந்த பெருமானே எமது ஆணவம் கண்மம் மாயை என்பதை அழித்து ஒழித்து நம்மையும் காத்து ரட்சிக்க வேண்டும் கந்த பெருமானே எனக்கும் உபதேசம் செய்ய வேண்டும் நல்ல கந்தனே ஒவ்வொரு நாளும் சொல்வதை போலத்தான் இவர்கள் இந்த பக்கமாக பஜனை இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் ஞாயிறு என்றபடியால் அதிகமானவர்கள் தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து கந்தனுக்கு புகழ் பாட இங்கே விட்டிருக்கிறார்கள். எப்படி நேர்த்தியாக அவர்கள் நெறிப்படுத்தப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வாகனம் தொடர்பான சிறப்பான விஷயங்களோடு செந்தமிழ் சொல்லறிவி லலிசன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். நெல்லை முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்றைய தினம் எம்பெருமானுடைய 7ஆம் திருவிழா. காமதேனு வாகனத்திலே, பசு வாகனத்திலே முருகப்பெருமானும் தேவியர் இருவரும் எழுந்தருளி வருகின்ற காட்சியை எல்லோரும் தரிசித்திருக்கிறோம். காமதேனு யார் என்று கேட்டால், தேவலோகத்திலே இருக்கிற பசு காமதேனு. தேவியர் இருவரும் ஏறி வருகிற
காளை, அது யார் என்று கேட்டால் இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய காளை. காமதேனு இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய வகையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வகையிலே தேவலோகத்தை ரோபோட்டிக் என்று சொல்லலாம். இன்றைக்கு ரோபோட்டிக் சாப்பாடு கொண்டு வந்து தருகிறது, உடுப்பு துவைக்கிறது, தேவையான வேலைகளை செய்கிறது, இப்படி எத்தனையோ சாதனைகளை எல்லாம் சொல்லி இன்புறுகிறோம். அதுபோல அன்றைக்கு தேவலோகத்திலே காமதேனு இருந்திருக்கிறது. கேட்ட வரமெல்லாம் கொடுக்கின்ற சிறப்பு அந்த காமதேனுக்கு இருந்திருக்கிறது. காமதேனுக்கு ஒப்பாக ஒரு காளை இனம் இங்கே வந்த பொழுது அது சிறந்த முறையிலே பால் கொடுத்தது, சிறந்த முறையிலே அதனுடைய பெறுதிகள் அமைந்தன. அதனால் காமதேனுவுக்கு ஒப்பாக இங்கே அந்த காளை இனத்திற்கு காராம் பசு என்று சொன்னார்கள். சிறந்த முறையிலே பால் கொடுப்பது என்றால் இன்றைக்கு நம்மவர்கள் ஜேர்சி, வேறு இனங்கள் எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றதாக இல்லை. இப்படியான இனங்களை இன்றைக்கு நாங்கள் விரும்பி வாங்குவதைப் போல அல்லது விரும்பி பயன்படுத்துவதைப் போல தேவலோகத்திலே காராம்பசு அல்லது காமதேனு தேவையான வளங்களை எல்லாம் கொடுத்தது. இதனால் இந்த முனிவர்கள் எல்லோரும் அதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். வசிட்டர், விசுவாமித்திரர், ஜமதக்கினி முனிவர், இவர்கள் எல்லோரும், பரசுராமர், இவர்களுடைய கதைகளிலே எல்லாம் காராம்பசு வரும். வசிஷ்டர் விசுவாமித்திரருக்கு ஒரு பெரிய அற்புதமான விருந்து படைக்கிறார். இந்த காமதேனு என்ன செய்யும் என்றால், போனவர்களுக்கு 500 பேருக்கு சாப்பாடு என்றால் அடுத்த நிமிஷத்தில் சாப்பாடு. இப்போ நாங்கள் இதாலும் ஒரு தகவல் வேணும் என்றால் ஏஐயில் போட்டு தேடிவிட்டால் அடுத்த நிமிஷத்தில் வருகிறது. அதுபோல காமதேனு 500 பேருக்கு சாப்பாடு என்றால் அடுத்த நிமிஷத்தில் சாப்பாடு. இப்படி வசிஷ்டர் வச்சிருந்த காமதேனுவை சாப்பிட முடிய கடத்தி கொண்டு போக வேண்டும் என்று விசுவாமித்திரர் ஆசைப்படுகிறார். அதனாலே விசுவாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் இடையிலே பெரிய முரண்பாடு ஏற்படுகிறது. பின்னர் பழி தீர்க்கிற முயற்சியை ராமனை வைத்து விசுவாமித்திரர் வசிஷ்டரை பழி தீர்க்க முயற்சி செய்கிறார். இவையெல்லாம் நீங்கள் படித்திருக்கக்கூடிய புராண கதைகள் தான். நாங்கள் காமதேனு என்பது கேட்டதெல்லாம் கொடுக்கிற அற்புதமான பசு. அடுத்து தேவியர் 20 இந்த பூலோகத்திற்குரிய பசுக்கள் அதிலே வருகிறார்கள். இனி பசு எதை குறிக்கிறது என்றால் பதி, பசு, பாசம், இந்த 3 சொற்களையும் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். பதி என்பது முருகனை, கடவுளை குறிக்கிறது. பசு என்பது உயிரை குறிக்கிறது. பாசங்கள் ஆணவம், கன்மம், மாயை, இவை சைவ சித்தாந்தம் பேசுகின்ற முப்பொருள்கள், முப்பொருள் உண்மை, இவைதான் எப்பொழுதும் உள்ள பொருட்கள். அந்த வகையிலே பார்த்தால் பசு எங்கள் உயிரை குறிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய தத்துவத்தை நல்லூரிலே விளக்குகிறார்கள். வெள்ளை பசுவிலே வெள்ளை ஆடை அலங்காரங்களோடு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் சாத்வீக குணத்தினுடைய அடையாளமாக இருக்கிற வெள்ளை, அதற்கு முதன்மை கொடுத்து குருமார் எல்லோரும் வெள்ளை வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறார்கள். நாதஸ்வர வித்துவான்களும் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறார்கள். எல்லோரும் இந்த சாத்வீக குணம் திருந்து சாத்துவீகமே ஆக 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெறும் கரணங்கள் 4 சிந்தையே ஆய குணம் ஒரு 3 குணங்கள் இருக்கின்றன. சத்துவ குணம், ராஜத குணம், தாமச குணம். இதற்குள்ளே இறை வழிபாட்டிற்குரிய குணம் எதுவென்றால் சாத்வீக குணம். அது அதிகாலை வேளையிலே அந்த சாத்வீக குணம் அதிகம் இருக்குமா. அதனால்தான் காலையிலே கடவுளை கும்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த சாத்வீக குணத்தினுடைய அடையாளமாகத்தான் வெள்ளை நிறத்திற்கு முதன்மை கொடுத்தார்கள். வெள்ளை நிறத்தோடு இங்கே முக்கியத்துவப்படுத்தி அந்த காட்சியை அமைத்திருக்கிறார்கள். சாத்வீக குணம் பொருந்தினால்தான் முருகனை சென்று சேர முடியும், இறைவனை சென்று சேர முடியும். எனவே உயிரின் மேல் முருகப்பெருமான் கடவுள் வந்து அமர்ந்து ஆசி வழங்குகிறார். பசு கடவுள் சிந்தை வயப்பட்டு கடவுளை தாங்குகிறது. அப்படி ஒரு தத்துவத்தை இங்கே காட்டியிருக்கிறார்கள். அப்படி நாங்கள் இந்த காட்சிகளை பார்த்து இன்புறுகிறோம். காமதேனு கேட்கும் வரம் தருகிற காமதேனு எங்கள் சார்பாக, தேவலோகத்து உயிர்கள் சார்பாக காமதேனு, இந்த லோகத்து உயிர்கள் சார்பாக பசு. ஒரு வகையிலே எல்லாமே பசுதான். பசுக்களிலே இன்றைக்கு
பவனி வருகின்ற அற்புதமான காட்சி. இந்த காட்சியை உஷாந்தன் வியூவினூடாக தரிசித்தவர்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். அந்த வகையில் எல்லோருக்கும் நல்லூர் முருகப்பெருமானுடைய அருளாசி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, மிக குறிப்பாக புலம்பெயர் தேசங்களிலே இருந்து தாயகத்திலே இடம்பெறுகின்ற முருகப்பெருமானுடைய இந்த அழகு திருக்கோலங்களை பார்த்து ரசிக்கின்ற அத்தனை பேரும் பெரின்ப பெருவாழ்வு எய்த வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவில் விடைபெறுகிறேன். அலங்காரா, நல்லூரா. நன்றி, வணக்கம். எல்லோர் முதுகிலும் பட்டது அப்படி எம்பெருமான் சிவபெருமான் விட்டுக்கு மண் தங்கமாய் கோபுரம் ஜொலிக்க அந்த கோவிலுக்குள்ளே தன் இருப்பிடம் நோக்கி கந்த பெருமான் விரைகிறார். பக்தர்களுக்கு அருள் கொடுத்து உள்வீதி வெளிவீதி வலமெல்லாமே முடித்துக்கொண்டு இந்த காமதேனுவும் பசு வாகனத்திலையும் இந்த நாளுக்குரிய மகோற்சவம் சிறப்பு பெற்றிருக்கிறது. கோவில் நோக்கி அந்த திரும்புகிற அழகையும் உள்ளே நடக்கிற அந்த விஷயங்களையும் தொடர்ந்து பாருங்க.